கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4ஆம் வார்த்தையான எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று இயேசு அந்த 12ஆம் வேளையில் காரிருள் சூழ்ந்த நேரத்தில் தன்னோட பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகின்றார். தியாலஜியில் நம்ம படித்தோம் அப்படின்னா ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்படின்ற ஃபேக்ட் என்னன்னா, ஜீசஸ்க்கு 2 நேச்சர் உண்டு, அவருக்கு 2 இயல்பு உண்டு. ஒன்று, அவர் 100% காடாக இருந்தார், 100% ஹியூமனாக இருந்தார். அந்த நேரத்தில் குருசில் அவர் மொழிந்த 4ஆம் வார்த்தை அவர் கத்தரிக்கு அழும்போது அவரோட மொத்த ஹியூமனிட்டி அந்த இடத்துல வெளிப்படுகிறது. நம்ம மற்ற 3 வார்த்தைகளையும் அதற்கு பின்பாக வருகிற 3 வார்த்தைகளையும் பார்க்கும்போது அவர் எல்லா இடத்துலையும் பிதாவேன்னு ஃபாதர் அவரோட அன்பான பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். ஆனால் இந்த வார்த்தையில மட்டும் அவர் என் தேவனே, என் ஆண்டவரே. இன்னும் திருவிவிலியத்தில் நம்ம எடுத்து படித்தோம்னா என் இறைவா அப்படின்ற வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஒரு வார்த்தையில மட்டும் தன்னோட பிதாவை நோக்கி அவர் பிதாவேன்னு கூப்பிடல? ஏன் அவர் கூப்பிட முடியாம ஏன் கதறுகின்றார்? இந்த 4ஆம் வார்த்தையை வைத்து எனக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட 4 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதலாவது விஷயம், இட் இஸ் ஓகே ஃபார் அஸ் டு பி ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் காட். நம்ம ஆண்டவரை பார்த்து கதறி அழுகிற வேலைகளை ஆண்டவர் ஒத்துக்கின்றார். நம்ம தியாலஜியில் இல்லை பைபிள் சில நிறைய பேர் சர்மன்ஸ் எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், நம்ம விசுவாச படகுல நம்ம எப்பவுமே உறுதியாக பயணம் செய்யணும் அப்படின்ற வசனங்கள் இருக்கு, நம்மளுக்கு பிரசங்கங்கள் இருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு வார்த்தையை போது இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், பூமி உருவானது முதலே அவர் பிதாவோடு இருந்தார். திருத்துவ தேவன் அந்த இடத்துல இருந்தே அவர் தேவனோட பிதாவோடு இருந்தவர். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு பிதா தள்ளிவிட போறாரு, நம்ம உயிர் வாழ முடியாது, அதுக்கப்புறம் ஆண்டவர் ரிசரக்ஷன், இதெல்லாமே அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்த நேரத்துல கூட அந்த நேரத்துல தன்னை மறந்து அவர் பிதாவேன்னு கதறி அழுதது. ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து அந்த நேரத்துல வலி தாங்க முடியாம, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கதறி அழும்போது நம்மளால தாங்க முடியுமா அந்த வலியை? அப்படி ஆண்டவர் தான் ஒரு கடவுள் என்ற ஒரு நிலையை மறந்து தன்னோட பிதாவை தரிசிக்க முடியாம அவர் கதறி அழுகிறார். அதே போல் நம்ம வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகளை நம்ம பிதாவை பார்த்து நம்ம கடவுளை பார்த்து கேட்டிருப்போம், கடவுளை எங்களை கைவிட்டுட்டீங்களா, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்க? நம்மள நிறைய காரியங்கள்ல ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டிருப்போம். அதனால நம்ம விசுவாசம் தள்ளி போச்சு, நம்ம விசுவாசம் குறைந்த போது நம்ம நினைக்க கூடாது. அது நம்ம ஆண்டவர் அவர் மூலம் அவரை மாதிரி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், அவருடைய இயல்பு தான் நமக்கும் இருக்கு. we are allowed to be frustrated and question God at sometimes. ஏன்னா we are human beings. God understands situations that has been given to us. இரண்டாவது விஷயம், நம்ம நிறைய விஷயத்துல God will not give us an answer to the question why. நம்ம ஆண்டவரை பார்த்து whyன்னு கேட்கும் போது he never gives us an answer. அது நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். பட் அந்த நேரத்தில் அந்த சைலன்ஸ், அந்த ஒரு ஆன்சர் இல்லாமல் இருக்கிறது உங்களோட நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஏன் இந்த அன்பானவங்களை என்ன எடுத்துட்டீங்க, எங்கள் அம்மாவே இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவே இறந்துட்டாங்க, என்னோட திருமணத்தில் ஏன் இந்த பிளவு இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நான் ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்கேன், நான் ஏன் திருமணம் நடக்க முடியும், எனக்கு இன்னும் குழந்தை இல்லை, எவ்வளோ கேள்விகள் நம்ம ஆண்டவரை பார்த்து தினம் கேட்டுட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் ஆன்சர் is never given from God. ஆனா அப்படி ஒரு கேள்வி நம்ம ஆண்டவர் பார்த்து கேட்கும் போது அந்த பெயின் மத்தியில நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னா அந்த பெயின் நம்மளை விட்டு போயிடுமா? இல்லையா? அந்த பெயின் நம்ம கூட தான் இருக்கும்போது, இந்த சிச்சுவேஷன் இஸ் தேர், அந்த பெயின் நம்ம கூட தான் இருக்கும்போது, ஆண்டவர் சிச்சுவேஷனை மாத்திர வரைக்கும் அந்த பெயின், அவர் ஆன்சரே கொடுத்தாலும் அந்த பெயின் மாற போறது இல்லை. பிகாஸ் we are still humans. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பெயினை உணர்ந்து தான் அந்த கேள்வியை தன்னோட பிதாவை பார்த்து கேட்டிருக்காரு. மூன்றாவது விஷயம், silence should never be confused for an absence. அந்த டைம்ல ஆண்டவர் பிதாவை பார்த்து கேட்கும் போது அவர் அமைதியா இருந்தார், பிதாவானவர் பதில் சொல்லாம அமைதியா இருந்தார். பட் that doesn't mean பிதாவானவர் அவரை விட்டு விலகி போயிட்டார். அவரோட ஆப்சன்ஸை உணர்ந்து இயேசுவானவர் கதர்னார்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதே போல நம்மளோட வாழ்க்கையில there is always no to certain answers. நம்மளுக்கு ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு ஆப்சன்ஸ் ஃபீல் ஆகும் போது that is because of the emotions we are feeling, but that doesn't mean கடவுள் absent ஆயிட்டார். he is always there. அந்த presence of God is always there. ஆனா நம்ம the silence and absence confuse பண்ணிக்க கூடாது. கடவுள் நம்மளோட he is always working behind the scenes. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, பட் பின்னாடி ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும் போது இதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதித்தாரு அப்படின்ற காரியங்களை நம்ம உணர்ந்து கொள்ளுவோம். there's an old folk sayings, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, when you cannot trace God's hand you can always trust his heart. அவரோட இருதயத்தை அறிந்திருந்தோமானால் நம்ம கண்டிப்பா அந்த நேரத்துல நம்மளோட விசுவாசத்தை விட்டு விலகாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ கற்றுக்கொண்டிருப்போம். நான்காவது விஷயம் Jesus understands our pain.
எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும், பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நம்மை போல சோதிக்கப்பட்டோம்னா நம்ம அண்டர்கோ பண்ற எல்லா பெயின், பிசிக்கல் பெயின், இமோஷனல் பெயின், நம்மளை பத்தி யார் என்ன பேசினாலும், தூஷணமா சொன்ன வார்த்தைகள், அக்யூசேஷன்ஸ், நம்மளை யார் என்ன தவறா பேசியிருந்தாலும், நம்மளை பற்றி குற்றப்படுத்தியிருந்தாலும், நமக்கு நடந்த துரோகங்கள் எல்லா விஷயத்தையும் ஆஸ் அ ஹியூமனா ஜீசஸும் அண்டர்கோ பண்ணியிருக்காரு. அதனாலதான் அந்த வசனம் நம்ம குறிப்பிட பட்டிருக்கு. அதே போல நமக்கு இன்றும் உயிரிட்டெழுந்தவரா நமக்காக அவர் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரா இன்று நமக்காக அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் வை என்ற வார்த்தையை சொன்னார். வை, நம்மளுக்கு அந்த பெயின் அவர் புரிஞ்சுப்பாரு. And he knows what it is to lose a loved one. He knows the pain which we are going through. He knows the betrayal which we are going through. அதுக்கு தான் ஆண்டவர் வை என்ற வார்த்தையை பிதாவை பார்த்து சொன்னார். அந்த 4 வார்த்தைகள் 6 வார்த்தைகளை பார்க்கும்போது எல்லா விதத்திலும் ஒருத்தரை குறிப்பிட்ட ஒரு கான்டெக்ஸ்ட், ஒரு பர்சனை குறிப்பிட்டு 6 வார்த்தைகள் இருக்கும். ஆனா இந்த மிடில் வார்த்தையான 4ஆம் வார்த்தை மட்டும் தனக்காக அவர் பேசாம அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் மற்றவங்களுக்காக தான் ஆண்டவர் பேசியிருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்தை தாண்டி நம்ம பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஜனக்கூட்டம் என்னை பார்த்து கேட்கும், இந்த ஜனக்கூட்டம் என்னை பார்த்து கதரும், வை காட் யூ ஹேவ் forsaken me அவங்க சொல்லுவாங்க. அதற்காக ஆல்ரெடி இந்த வார்த்தையை நான் அவங்களுக்காகவே பேசி விட்டு போகிறேன். நம்ம பிதாவை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுவதற்காக அவர் தன்னோட பிதாவை அப்பான்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அந்த நிமிஷத்துல அந்த நொடியில் அவர் இழந்தவராயிருந்தார். நான் இந்த நேரத்துல நம்ம இந்த வார்த்தையை ஆல்ரெடி பார்த்தோம்னா சங்கீதம் 22:1 அதிகாரம் முதல் வசனத்துல சங்கீதக்காரன் சொன்ன அந்த ப்ராஃபஸியை ஃபுல்ஃபில் பண்ண ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னாரு. நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஆனா சிலுவையின் அந்த காலத்துல அந்த கோர சிலுவையில உயிர் விடப்படுகிற அந்த நிமிஷத்துல கூட ஆண்டவர் தனக்கான குறிக்கப்பட்ட அந்த ப்ராஃபஸியை அவர் முடித்து விட்டு தான் செஞ்சார். ஆனா அந்த 22ஆம் அதிகாரம் கடைசி 30-31 வசனங்களை படித்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. இட் இஸ் அபவுட் த ஃபுல்ஃபில்மென்ட் yet to be done. நம்ம குறித்து நமக்கு ஆண்டவர் என்ன ஒரு மிஷன் வச்சிருக்காரோ அதை பத்தின ஒரு ப்ராஃபஸியை சங்கீதக்காரன் மூலமா ஆண்டவர் குறிப்பிட்டிருப்பாரு. நம்ம அந்த சிலுவையில ஆண்டவர் இவ்வளவு கஷ்டத்தையும் பட்டு தன்னோட பிதாவேன்னு கூப்பிட முடியாத புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஒரு நிமிஷம் இழந்தவராய் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு உங்களுக்காக எனக்காக மரித்து போனது அந்த 30-31 வசனம் 22ஆம் சங்கீதம் 30-31 வசனத்தை நிறைவேற்றவர்களா நம்ம இருக்கிறோமான்ற கேள்விக்கு பதில் சொல்லதான். நீங்க அதை இன்று நம்ம யோசித்து பார்க்க கடமையுள்ளவர்களா இருக்கும். என்னோட வாழ்க்கையில நான் ஊழியத்துக்கு போனப்போ இதை நான் அனுபவித்தேன். இந்த கேள்வியை நான் என் வாழ்க்கையில நிறைய தடவை ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கேன். ஆனா அதற்கான பதில் எனக்கு வந்ததே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தோட நாட்கள் இன்று வரைக்கும் கடந்து சென்றன. இன்றும் அந்த சூழ்நிலையை கடந்து சென்றிருக்கேன். ஆனா இப்பவும் ஆண்டவர் என் கூட இருக்கான்னு அந்த தைரியம் எனக்கு இருக்குன்னா ஏன் இருக்குன்னா, நான் ஊழியத்துக்கு போனப்போ அந்த இடத்துல இருக்க ஜனங்களுக்கு ஆண்டவர் இதையே என்னை கடந்து போக வைத்தாருன்னு எனக்கு அங்க வெளிப்படுத்தினார். அந்த ஜனங்கள் மத்தியில போயிட்டு இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கார், என்ன விடுவிக்க அவர் வல்லவரா இருந்தார், உங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கான்னு எனக்கு சொல்றதுக்கு ஆண்டவர் அந்த ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். அப்போ எனக்கு புரிஞ்சது ஏன் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் நான் கடந்து போன என்னையே இது ஆண்டவர் அனுமதிச்சாருன்றது. அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இட் இஸ் ஓகே காட் தட் யூ டிடன்ட் ஆன்சர். இட் இஸ் ஓகே ஃபார் யுவர் சைலன்ஸ். இட் இஸ் ஓகே தட் I got frustrated on you. It is all good for you அப்படின்னு. அதனால நீங்களும் இதை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவர் உங்களுக்காக இந்த கேள்வி உங்க முன்னால் வைத்திருக்கார். அந்த சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களுக்குள்ளான ஜனங்களா நீங்க இருக்கிறீங்களான்ற கேள்வியோடு உங்கள் முன்னாடி கடந்து செல்கிறேன். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.